என்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள் அண்ட் ஐபிஎஸ் அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. ஹாய் எவ்ரிவன், குட் மார்னிங். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோமா, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்ஸ் கொடுத்துருப்பேன், சரிங்களா? ஸோ இப்போ பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு வீடியோ. நம்ம டார்கெட் 2024 2024 ஃபஸ்ட்டு கான்செப்ட்டுக்குள்ளே போக போகிறோம், சரிங்களா? ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம், தமிழில் வந்து எண்ணியல் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஸோ இது ஆக்சுவலாக ஸ்கூல் புக்கில் 10th புக்கில் இருக்கும். 10th புக்கில் பயிற்சி 2.11, சரிங்களா? ஸோ இதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த டாபிக்குள்ளே வரும்போதே 3 விஷயம் தெரியணும். ஃபஸ்ட்டு ஒன் கான்செப்ட். எந்த டாபிக் எடுத்தாலுமே ஃபஸ்ட்டு ஒன் கான்செப்ட் அண்டு ஃபார்முலா. ஃபஸ்ட்டு நம்ம இப்போ தான் படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எல்லா டாப்பிக்லையுமே ஃபஸ்ட்டு வீடியோவில் ஃபார்முலாவும் கான்செப்ட்டும் சொல்லுவேன். ரெண்டாவது வீடியோவில் ஸ்கூல் புக்கில் இந்த கொஸ்டின் எங்கெங்கெல்லாம் இருக்குது ரெண்டாவது வீடியோ. மூணாவது வீடியோவில் நம்ம அஸ் யூஷுவல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி சண்டே இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டாபிக் வைஸ். ஸோ அடுத்து வந்து ஜென்ரல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் கொஸ்டின் தான். இப்போ அஃபிஷியல் இல்லாமல் எந்த கொஸ்டினுமே யூஸ் பண்ண மாட்டோம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா கான்செப்ட். இந்த கான்செப்ட் பார்க்கும்போதே ஸ்கூல் புக்கை ஃபுல்லாக சொல்ல போகிறதில்ல, ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு ஒரு ஷோ பண்ணுறேன். ஷோ பண்ணிட்டு அப்படியே உள்ளே வரேன். இப்போ ஃபஸ்ட்டு கான்செப்ட் நம்பர் சிஸ்டம். இதில் உங்களுக்கு டவுட்டே இருக்கக்கூடாது. நம்பர் சிஸ்டம் வேறு, நம்பர் சீரீஸ் வேறு, சரிங்களா? நம்பர் சீரீஸில் தான் ஏபிஜிபின்னு வரும். இப்போ நம்பர் சிஸ்டம்ன்ற கான்செப்ட் நம்ம ஸ்கூல் புக்கில் எப்படி இருக்குது அப்படின்னா ஸ்பெஷல் சீரீஸ். இங்கிலீஷ் மீடியம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் சீரீஸ்னு ஸ்கூல் புக்கில் இருக்கும். அதாவது தமிழில் சிறப்பு தொடர்கள் இந்த நேமில் இருக்கும், சரிங்களா? கொஞ்சம் பொறுமையாக தான் சொல்லுவேன், பட் கான்செப்ட் வந்து கிளியராக இருக்கும் உங்களுக்கு. எத்தனை டைம் திரும்ப நீங்கள் நிறைய இடத்துல தேட வேணாம், ஒரே டைம் நீங்கள் நம்ம வீடியோ பார்த்தீங்கனாலே கிளியர் ஐடியா கிடச்சிரும். இந்த சிறப்பு தொடர்கள் தான் நம்ம நம்பர் சிஸ்டம்னு படிப்போம். இதில் ஒரு கீவேர்டு என்னன்னா, ஒரு கொஸ்டினை பார்த்தா இது எப்படி நம்பர் சிஸ்டம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு குட்டி கீவேர்டு இருக்குது. என்னது அப்படின்னா சம், அதாவது கூடுதல். ஒரு கொஸ்டினில் கூடுதல் கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம கண்ணை மூடிட்டு தெரிஞ்சுக்கலாம், அது கண்டிப்பாக நம்பர் சிஸ்டமாக தான் இருக்கும், சரிங்களா? அது இயலெண்களாக இருக்கலாம், இயலெண்களின் வர்க்கங்களாக இருக்கலாம், இல்லை இயலெண்களின் கணங்களாக இருக்கலாம், ஒற்றைப்படை எண்ணாக இருக்கலாம், இரட்டைப்படை எண்ணாக இருக்கலாம். கூடுதல்னு கேட்டாங்கனாலே ஆல்மோஸ்ட் அது எந்த கான்செப்ட் கீழே வந்துடும். நல்லா புரிஞ்சுக்கணும், நம்பர் சிஸ்டம், சரிங்களா? இப்போது ஸ்கூல் புக்கில் எப்படி இருக்குன்றதை முதல் பார்ப்போம். வெயிட் பண்ணுங்கள். ஸ்கூல் புக்கில் வந்து பாருங்கள், 10th புக்கு. ஸ்கூல் புக்கில் 10th புக் இருக்கவங்க 10th புக் எடுத்து பாருங்கள். எடுத்துக்காட்டு 2.54 இதிலிருந்து ஆரம்பிக்குது, சரிங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு ஜென்ரலாக கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. இது நம்ம எழுதுவோம். இது ஸ்கூல் புக்கில் இருக்கிறது உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இது இல்லாமல் நம்ம இப்போ உங்களுக்கு எழுதி தனியாகவே காமிப்பேன். இங்கே இருக்குது பார்த்தீங்களா? கேலேருந்து 1 + 2 + 3 எக்ஸெட்ரா டு n = n × n + 1/2. இது மாதிரி மொத்தம் 5 ஃபார்முலா இருக்குது, சரிங்களா? ஸோ எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இல்லாமல் கிடையாது. எல்லா விஷயமும் ஸ்கூல் புக்கில் இருக்குது. பட் அங்கே எப்படி கொடுத்துருக்காங்க, நம்ம எப்படி படிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், ஒருவேளை இது வரைக்கும் இப்படி கொஸ்டின் கேட்டதே கிடையாது. இந்த கொஸ்டின்லாம் பாருங்களேன். இந்த கொஸ்டின்லாம் கேட்டால் நீங்கள் ஆன்சர் பண்ணியிருப்பீங்களான்னு யோசிங்க. இங்கே பாருங்கள், சமேஷன் ஆஃப் k 1 அப் டு n 2k - 1 1 2n 2n - 1. இதுக்கு ஃபார்முலா என்ன? இதை ஒரு கொஸ்டினாக கேட்டாங்கன்னா உங்களால் ஆன்சர் பண்ணியிருக்க முடியுமா? இது ஸ்கூல் புக்கில் டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே இந்த கொஸ்டின் இருக்குது, சரிங்களா? இதை நான் சொல்கிறேன், சரிங்களா? இது நான் எப்படி வந்துச்சு, ஏன் இப்படி கேட்குறாங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு பின்னாடி, சரிங்களா? இது என்ன கிளியராகவே சொல்கிறேன். ஸ்கூல் புக்கில் இந்த n² இருக்கிறத n² படிச்சுக்கோங்க. ஆனால் நம்ம வந்து கேபிட்டலில் யூஸ் பண்ணுவோம். அது ஏன் யூஸ் பண்ணுறோங்கிற ஐடியாவும் சொல்கிறேன். இந்த 4 ஃபார்முலா இருக்கு இல்லைங்களா, நம்ம 5 ஃபார்முலாவாக பார்ப்போம். இதை முடிச்சுட்டு அப்படியே எக்ஸசைஸ் வேறு ஒன்றுமே கிடையாது. அடுத்த கிளாஸில் அப்படியே இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் 2.54 இந்த முன்னேற்ற சோதனையை சால்வ் பண்ணிடுவோம், சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், கூடுதல் உறுப்புகள் வரை கூடுதல், இந்த மாதிரி கொஸ்டினில் கொடுத்துருக்க புக்கில் கொடுத்துருக்க அப்படியே எல்லா கொஸ்டினையும் வரிசையாக சால்வ் பண்ணிவிட்டு பயிற்சி 2.11 2.9 இதில் இருக்க கொஸ்டின் இருக்குது பாருங்கள். இது ப்ராக்டிஸ் கொஸ்டின் 7 கொஸ்டின். இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு என்ன ஏரியா கவர் ஆயிரும் அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு நம்பர் சிஸ்டம் டாபிக் கவர் ஆயிரும், கான்செப்ட் கவர் ஆயிரும், ஸ்கூல் புக் கவர் ஆயிரும். இதை முடிச்சு நம்ம நேரம் எங்கே போகிறோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இப்போ லாஸ்ட் 2022 20 கூட எடுத்துக்கலாம். 20 21 22 23 4 வருஷத்தில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க ஒரு 15 கொஸ்டின் எடுக்கிறேன், சால்வ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்கள் டவுட் கொஸ்டினை கீழே கேட்க ஆரம்பிங்க. ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக கொண்டு போகலாம். இந்த டாப்பிக்கில் இதுக்கப்புறம் கொஸ்டின் கேட்டால் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ண தெரியணும். அதான் நம்மளோட டார்கெட், சரிங்களா? ஓகே, எழுதிக்கலாமா இப்போ ஃபார்முலா? ஏன்னா நான் சும்மா சொல்கிறதோட இல்லை, எல்லாமே எடுத்து வச்சு தான் சொல்கிறேன்றதுக்காக தான் ஷோ பண்ணேன். இதுக்கப்புறம் டாபிக்குள்ளே போகலாம். டாபிக் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது இண்டெக்ஸு. இதில் ஃபஸ்ட்டு ஒன் கான்செப்ட் அண்ட் ஃபார்முலா, சரிங்களா? கீவேர்டு வந்து கூடுதல் அப்படின்னு இருக்கும். இப்போ ஒன்று பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன் அவங்க கொடுத்துருக்க கான்செப்டை 2 விதமாக சொல்கிறேன் உங்களுக்கு. சமேஷன் ஆஃப் k = 1 to n அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இந்த இடத்துல
1 + 2 + 3 எக்ஸெட்ரா டு n அப்படின்னு இருக்கா? சரிங்களா? இதை எப்படி சிம்பிளாக கொடுப்பாங்க அப்படின்னா இந்த இடத்துல வெறும் என்னன்னு கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல வெறும் n. ஒன்றும் இல்லை, நம்ம இந்த இதில் எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஐடியா ஏன் அப்படி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதோட மீனிங் சம் ஆஃப். நம்ம கொஸ்டின்ஸ் இப்போ நமக்கு மேட்டரே கிடையாது, கொஸ்டின்ஸ் நிறையா சால்வ் பண்ணுவோம். பட் தியரி கொஸ்டின் கேட்டாலோ இல்லை ஒரு கொஸ்டின் உங்களுக்கு இன்டெரக்டாக கேட்டாலோ ஆன்சர் பண்ண தெரியணும். அதுக்காக தான் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். இங்கே இருக்கு பாருங்கள், இது ரெண்டும் வேறு வேறு, அதை முதல் புரிஞ்சுக்கணும். கே வேல்யூ 1லேருந்து n-லேருந்து 1 வரை இதை வந்து 3 விதமாக நம்ம எழுதணும். சரிங்களா? கொடுத்துருக்காங்களா? இந்த பேஜ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல n கிடையாது, கே. இந்த இடத்துல கே சப்ஸ்டிட் பண்ணணும். சரிங்களா? இதோட இன்னொரு மீனிங், இது ஒரு மீனிங். இதோட இன்னொரு மீனிங் தான் நம்ம எழுதுகிற 1 + 2 + 3 எக்ஸெட்ரா டு n இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு n + 1/2. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. ஃபார்முலா நம்பர் 1. இதை இப்போ தமிழில் சொன்னாங்கன்னா n வரையுள்ள இயல் எண்களின் கோடுகள். ஃபர்ஸ்ட் இதை படிக்கணும். n வரையுள்ள இயல் எண்களின் கூடுதல். நான் சொன்னேன் இல்லைங்களா, கூடுதல் தான் இதுக்கான கீவேர்டு. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. 1லேருந்து கூட்டியிருக்காங்கல்ல, அதான் கூடுதல். இங்கிலீஷில் சொன்னாங்கன்னா என்ன சொல்லலாம்? சம் ஆஃப் தி நேச்சுரல் நம்பர் அப் டு n. சம் ஆஃப் தி நேச்சுரல் நம்பர் அப் டு n. இது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. இதுவே ரெண்டாவது ஃபார்முலா வந்தீங்க அப்படின்னா சமேஷன் ஆஃப் k = 1 to n k ஸ்கொயர். ஃபார்முலாவை கரெக்டாக நோட் பண்ணிட்டே வாங்க. இது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, இது செகண்ட் ஃபார்முலா. இப்படி ஒரு ஃபார்முலா கொடுத்தா நம்ம தெரியாதுன்னு யோசிச்சிடக்கூடாது. இந்த ஃபார்முலாவோட எக்ஸ்பென்ஷன் தான் நம்ம எழுத போகிற அடுத்த ஃபார்முலா. எக்ஸ்பென்ஷன் தான் என்னது? 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் எக்ஸெட்ரா டு n ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு n + 1 2n + 1 டிவைடட் பை 6. இது ரெண்டாவது ஃபார்முலா. ஸோ அப்போ இதுக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க? n வரையுள்ள இயல் எண் வர்க்கங்களின் கூடுதல். n வரையுள்ள இயல் எண் வர்க்கங்களின் கூடுதல் ரெண்டாவது ஃபார்முலா. ஃபார்முலா அப்படியே எழுதிட்டே வாங்கம்மா. ஏன்னா லெட்டர்லையும் நமக்கு கொடுக்கலாம், இந்த மாதிரி நம்பர்லையும் கொடுக்கலாம், இந்த மாதிரி கம்பைன் பண்ணி சமேஷன் ஆஃப் அப்படிங்கிற வேர்டில் மேத்தமெட்டிக்கல் ஃபார்மேட்டில் ஷார்ட்டாகவும் கொடுக்கலாம். சரிங்களா? 3 கலர் சேஞ்ச் பண்ணுறது இந்த டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக தான். சரிங்களா? மூணாவது ஃபார்முலா சமேஷன் ஆஃப் k = 1 to n. இந்த இடத்துல k கியூப். இது மூணாவது ஃபார்முலா. n வரையுள்ள இயல் எண், இந்த இடத்துல வர்க்கங்களினுக்கு பதிலாக இங்கே என்ன வந்துடணும்? கணங்களின் அப்படிங்கிற வார்த்தை வந்துடும். அவ்வளோதான், சின்ன சின்ன வார்த்தை தான். கணங்கள்னா கியூப். அப்போ இந்த ஃபார்முலா எப்படி வரும்? 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் எக்ஸெட்ரா டு n கியூப் இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு n + 1 டிவைடட் பை 2 ஹோல் ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் இந்த 3 ஃபார்முலா மார்க் பண்ணுங்க. சரிங்களா? சம் ஆஃப் தி நேச்சுரல் நம்பர் அப் டு n, சம் ஆஃப் தி ஸ்கொயர் ஆஃப் நேச்சுரல் நம்பர் அப் டு n, சம் ஆஃப் தி கியூப் ஆஃப் நேச்சுரல் நம்பர் அப் டு n. இதான் 3 ஃபார்முலா இங்கிலீஷில். சரிங்களா? லெட்டர்லையும் பார்த்துட்டோம், நம்பர்லையும் பார்த்துட்டோம், ஷார்ட் ஃபார்ம்லையும் பார்த்துட்டோம். இது இல்லாமல் ஃபஸ்ட்டு இந்த 3 நம்பர்ஸ் ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ அதுக்கு தான் கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுறேன். அது அப்படியே ப்ளே ஆகிட்டு இருக்கும்போதே ஸ்டாப் பண்ணி கூட அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நோட் பண்ணிவிட்டு அடுத்து 4வது 5வது ஃபார்முலா பாருங்கள். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபார்முலா. 4வது ஃபார்முலா என்ன அப்படின்னா ஆட் நம்பர், ஒற்றைப்படை எண்களின் கூடுதல். ஒற்றை எண். சரிங்களா? 5வது ஃபார்முலா ஈவன் நம்பர். ஈவன் நம்பர் அப்படின்னா இரட்டை எண். இரட்டைப்படை எண் ஆர் இரட்டை எண், இந்த மாதிரி ரெண்டா பிரிக்கலாம். சரிங்களா? சரி, இதில் நம்ம வந்து ஒரு கேபிட்டல் எண்ணுங்கிற ஒரு புது டேமை கொண்டு வர போகிறோம். இது வரைக்கும் ஸ்மால் எண் யூஸ் பண்ணோம், இங்கே கேபிட்டல் எண் யூஸ் பண்ணுறோம். ஆனால் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது ஃபார்முலா புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சமேஷன் ஆஃப் k = 1 = n 1 to n. இந்த இடத்துல 2k - 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட மீனிங் என்னன்னா கேக்கு பதிலாக இப்போ 1 போடுங்களேன், 1 3 போட்டு பாருங்கள், சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள், 5 7 இப்படியே போகும். இதோட ஆன்சர் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2k - 1 அப்படின்றத நம்ம 2n - 1 எடுத்துக்கலாம். சரிங்களா? என்னை விட ஒன்று கம்மியாக இருக்கும். ஓகே, இந்த இடத்துல ஏன்னா 2n ஈவன், இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது கேபிட்டல் n ஸ்கொயர். சரிங்களா? புக்கில் கொடுத்துருக்கிறது ஸ்மால் n ஸ்கொயர். இதை மட்டும் நோட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல நம்ம ஏன் கேபிட்டல் n ஸ்கொயர் யூஸ் பண்ணுறோன்றதுக்கு உங்களுக்கு மீனிங் சொல்கிறேன். சரிங்களா? மேத்தமெட்டிக்கலாக ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ இந்த ஃபார்முலா ஒரு வேளை இப்போ ஈவன் நம்பர் கொடுத்தா எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா சமேஷன் ஆஃப் k
k ஈக்குவல் டு 1 to n, இங்கே வந்து 2k அப்படின்னு கொடுக்கலாம். அவ்வளோதான். 2k அப்படின்னா இந்த இடத்துல ஸ்மால் n ஸ்கொயர் ப்ளஸ் என்னன்னு கொடுத்துருக்கலாம், பட் கொடுக்கல புக்கில். ஸோ நம்ம எடுக்க போகிறது எப்படி எடுப்போம் அப்படின்னா 2 4 6 எக்ஸெட்ரா டு 2n. 2n அப்படின்னா இரட்டைப்படை எண். ஸோ இதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய ஃபார்முலா கேபிட்டல் n ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் n. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம ஸ்மால் n யூஸ் பண்ணோம், இப்போ ஏன் நம்ம கேபிட்டல் n யூஸ் பண்ணுறோம் கால்குலேஷனுக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறேன். அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. இவ்வளோ தான் ஃபார்முலா. இது ஃபார்முலா, பட் இது நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், கொஸ்டினில் கொடுத்ததுக்கு ஸ்மால் என்ன கேபிட்டல் என்ன கண்டுபிடிக்க தெரியணும். சரிங்களா? அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும், சொல்கிற லைன்ஸை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ ஒரு ஜென்ரல் நம்பராக இருந்தால், ஒரு ஜென்ரல் கான்செப்டாக இருந்தால் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், சின்ன சின்ன நம்பர் எடுத்துக்கலாமா? 4 வரையுள்ள இயல் எண் என்ன எழுதுவீங்க? 4 வரை, நல்லா புரிஞ்சுக்கோங்க, கவனிங்க, புரியும். 4 வரையுள்ள இயல் எண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இயல் எண்கள்னா என்னன்னு முன்னாடியே கிளாஸ் நடத்தியிருக்கேன், பேசிக் கிளாஸ்லேயே. சரிங்களா? இதுக்கப்புறம் பாருங்க, முதல் 4 இயல் எண்கள். இப்போ இதை கம்பேரிசனாக தெரிஞ்சால் 2 எண்ணுக்கு வித்தியாசம் தெரியும். இப்போ இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ் அப் டு 4. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நேச்சுரல் நம்பர்ஸ் அப் டு 4. இது ஃபர்ஸ்ட் 4 நேச்சுரல் நம்பர்ஸ். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? நீங்க என்னெல்லாம் எழுதுவீங்க ஃபர்ஸ்ட் அதை எழுதுங்க. அப் டு 4 அப்படின்னா 1 2 3 4. கரெக்டா? அப் டு 4, 4ஓட ஸ்டாப் பண்ணியாச்சு, நேச்சுரல் நம்பர். முதல் 4 இயல் எண்கள் அப்படின்னு சொல்றப்போ என்ன எழுதுவோம்? அதே தான், 1 2 3 4. ஸோ இந்த அப் டு அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அப் டு தமிழ்ல வரையுள்ள, இதுதான் ஸ்மால் எண். சரிங்களா? முதல் இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட்ன்னு இருக்கு இல்லைங்களா, இதுதான் கேபிட்டல் எண். ஆனால் ரெண்டும் சமமா இருக்கா? இங்க ரெண்டும் சமமா இருக்கு. ஒரு வேளை. சரிங்களா? அடுத்த லாஜிக் வாங்க. இப்போ அடுத்த லாஜிக் வந்து பாருங்க, இதே கான்செப்ட். 4 வரையுள்ள ஈவன் நம்பர், இரட்டைப்படை எண். சரிங்களா? ஃபர்ஸ்ட் 4 ஈவன் நம்பர், முதல் 4 இரட்டைப்படை எண். இது ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா? இப்போ ஏன் கேபிட்டல் ஸ்மால் மாறுதுன்னு உங்களுக்கு புரியும். 4 வரையுள்ள இரட்டைப்படை எண்ணா என்ன எழுதுவோம்? 1 ஃபர்ஸ்ட் நம்பர் 2, ரெண்டாவது நம்பர் 4. இவ்வளோ தான் இரட்டைப்படை எண்ணில் 4 வரை. ஃபர்ஸ்ட் 4 ஈவன் நம்பர் அப்படின்னா, ஈவன் நம்பர்ல ஃபர்ஸ்ட் நம்பர் 2, ரெண்டாவது நம்பர் 4, மூணாவது நம்பர் 6, நாலாவது நம்பர் 8. இது ரெண்டும் மாறி இருக்கா? இது ஸ்மால் என் கான்செப்ட், இது கேபிட்டல் என் கான்செப்ட். ரெண்டுமே நாட் ஈக்குவல் டு. ஏன் புரியுதா? இங்கேயும் 4 நம்பர் தான், இங்கேயும் 4 நம்பர் தான் இருந்துச்சு. அதனால ஃபர்ஸ்ட் 3க்கு பிரச்சனையே கிடையாது, ஸ்மால் என் போட்டாலும் சரி கேபிட்டல் என் போட்டாலும் சரி. ஆனால் செகண்ட் கான்செப்டுக்கு வரையுள்ள அப்படின்னா லாஸ்ட் நம்பர்னு அர்த்தம். கான்செப்ட் சொல்ல யோசிச்சிங்கன்னா லாஸ்ட் நம்பர் வரையுள்ள அப்படின்னா. சரிங்களா? ஆனால் முதல் 4 அப்படின்னு சொல்றப்போ எண்ணிக்கைன்னு அர்த்தம் அந்த இடத்துல, கவுண்டிங். சரிங்களா? சரி, அப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம என்னதான் எடுத்துக்கிட்டா கொஸ்டின் கரெக்டாக வந்துச்சுன்னா எண்ணிக்கை தான். இது வரைக்கும் நம்ம எடுத்தது எண்ணிக்கை தான், பட் எண்ணிக்கையும் லாஸ்ட் நம்பரும் மாறலை. நேச்சுரல் நம்பர், ஸ்கொயர் நம்பர், கியூப் நம்பர்லாம் பார்க்குறப்போ எல்லாமே நேச்சுரல்னால மாறலை. பட் ஆட் ஈவன் அப்படிங்கிறப்போ ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் வரும் இல்லையா? அப்போ எண்ணிக்கையும் லாஸ்ட் நம்பரும் கண்டிப்பாக மாறும். ஸோ அது மாறுறப்ப தான் உங்களுக்கு இந்த சேஞ்சஸ் வருது. சரிங்களா? இதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஃபார்முலா வைஸ் மொதல் 3 ஃபார்முலா உங்களுக்கு அங்கே கிளியராக சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் 3 ஃபார்முலா. சரிங்களா? அதோட கண்டினியூட்டி வர்றப்போ அடுத்த 2 ஃபார்முலா முதல் நோட் பண்ணிக்கணும். ஃபார்முலா நம்பர் 1, ஃபார்முலா நம்பர் 2, ஃபார்முலா நம்பர் 3. அதுக்கப்புறம் ஆட் நம்பர் ஈவன் நம்பர் வர்றப்போ மட்டும் இந்த 2 ஃபார்முலா எடுத்துக்கணும். ஆட் நம்பர் ஒற்றைப்படை எண்ணுக்கு கேபிட்டல் என் ஸ்கொயர், இரட்டைப்படை எண்ணுக்கு கேபிட்டல் என் ஸ்கொயர் பிளஸ் என். இதுக்கப்புறம் தான் சொல்யூஷனுக்குள்ள போக போகிறோம். சொல்யூஷனுக்கு முன்னாடி டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்துடலாமா? டைப்ஸ் மொத்தம் எத்தனை டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்குறாங்க இதையும் நோட் பண்ணிக்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு டைப்புக்கும் ஒரு கொஸ்டின் கான்செப்ட்ஸோட முடிக்க போகிறேன். சரிங்களா? டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா? அப்படியே எழுதிட்டே வாங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 டைப் இருக்கும் நமக்கு இதில். ஒவ்வொரு டைப்புக்குமே பார்க்கும்போது ஒவ்வொரு டைப்புக்கும் ஒரு கொஸ்டின் நான் உங்களுக்கு மாடலுக்கு சொல்கிறேன். சரிங்களா? இப்போ டைப் நம்பர் 1. இப்போ டைப் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் ஃபார்முலா நம்பர் 1. ஃபார்முலா நம்பர் 1ல டைப் நம்பர் வந்துடும். இல்லை நான் உங்களுக்கு டைப்ஸ் ஃபுல்லாக தனியாக சொல்லிடவா? சொல்லிட்டு ஒவ்வொரு டைப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் நேச்சுரல் நம்பர் எழுதிக்கோங்க. டைப் நம்பர் 1 அப்படின்றது நேச்சுரல் நம்பர். எல்லா டைப்புமே சொல்லிடுறேன். நேச்சுரல் நம்பர்
நேச்சுரல் நம்பர் அப்படின்னா இயல் எண்கள். டைப் நம்பர் 1 இயல் எண்கள். இதை தாண்டி டைப் இருக்கான்னு நீங்க யோசிச்சு பாருங்க, கண்டிப்பா டைப் இருக்காது. டைப் நம்பர் 2 ஸ்கொயர் நம்பர். இங்கிலீஷ் எழுதுங்க, தமிழ்ல சொல்றேன். மூணாவது கியூப் நம்பர்ஸ். நாலாவது நேச்சுரல் நம்பர், ஸ்கொயர் நம்பர், கியூப் நம்பர். நாலாவது டைப் வந்து பாத்தீங்கன்னா ஆட் நம்பர். அஞ்சாவது டைப் வந்து பாத்தீங்கன்னா ஈவன் நம்பர். இந்த அஞ்சுமே நம்ம ஃபார்முலால படிச்சிட்டோம். ஆறாவது டைப் வந்து கம்பேரிசன், ஒப்பிடுதல். டைப் நம்பர் 6 கம்பேரிசன். டைப் நம்பர் 8 இதெல்லாம் தமிழ்ல எழுதுறேன், வெயிட் பண்ணுங்க. டைப் நம்பர் 7 வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆர்டர். டைப் நம்பர் 8 என்ன அப்படின்னா டயக்ராம் மெத்தட், டயக்ராம். டைப் நம்பர் 9 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன். தமிழ்ல எதெல்லாம் வேணுமோ அதை எழுதிக்கோங்க. சரி, இப்போ இந்த டைப் எல்லாம் எப்படி வந்துச்சு? இந்த டைப்லாம் ஸ்கூல் புக்ல இருக்கா? இதெல்லாம் எங்க இருந்து சொல்றீங்க? இந்த 9 டைப் கண்டிப்பா எனக்கு வேணுமா? இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கலாம் உங்களுக்குள்ள. 9 டைப் சொல்றேனே, 9 டைப் வருமா? 9 டைப் பார்த்துருக்கீங்களா? ஸோ இதை நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, ஆக்சுவலா இப்போ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எடுத்த உடனே நான் வந்து மேக்ஸ் டீச்சரெல்லாம் பிறக்கல, சரிங்களா? நானும் உங்களை மாதிரி படிச்சு தானே வந்தேன். ஸோ அப்படி ரெகுலராக படிக்கிறப்போ நிறைய டேட்டாஸ் பார்த்துருக்கேன், நிறைய நோட்ஸ் எடுத்திருக்கேன். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் டேட்டாஸு ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் நிறையா கேதர் பண்ணியிருக்கேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் என்னோட சோர்ஸ் தான் இது, சரிங்களா? நம்பர் சிஸ்டம்ல இவ்வளவுதான் அப்படின்னு என்னால் ப்ரிடிக்ட் பண்ண முடிஞ்சது. ஒரு 7 இதுக்கே ஒரு 6-7 வருஷம் இருக்கு, சரிங்களா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கேட்ட கொஸ்டின்ஸ் இந்த 9 டைப்பை தாண்டி கேட்கவே இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை, நான் ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணி படிக்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் எனக்கு 4 டைப் தான் சொல்லி கொடுத்தாங்க, 5 டைப். ஸோ அதுக்கடுத்து நான் எக்ஸாம் எழுதுறப்ப என்ன ஆகுதுன்னா இந்த 5 டைப்பை தாண்டி கொஸ்டின் வருது. அப்போ பார்க்குறப்போ 6 டைப். இப்படி நம்ம தேடி தேடி கிடைச்சது தான். இப்போ என்னால் சொல்ல முடியும் டிஎன்பிஎஸ்சினா இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு முதல் 4 வீடியோ நான் சொன்ன மாதிரி டிஎன்பிஎஸ்சி கொடுக்குறேன். எக்ஸ்ட்ரா ஒரு 2 வீடியோ எஸ்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டாப்பிக்லையுமே எக்ஸ்ட்ரா 2 வீடியோ கொடுக்குறேன், கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். நான் சொல்லிடுறேன், இது எஸ்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அடிஷனலாக இருக்குது, பார்க்குறவங்க பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறேன், தேவையான யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கு எல்லா டாப்பிக்லையுமே ஃபஸ்ட்டு 5 வீடியோ கொடுப்பேன், அது போதும். மேக்ஸிமம் 4 வீடியோவில் கவர் பண்ண பார்க்குறேன், சரிங்களா? ஒரு டாப்பிக்னா 4 வீடியோ அதிகம், ஏன்னா 4 மணி நேரம் ஒரு டாபிக், 1 மணி நேரம், 3 மணி நேரம் கொஸ்டின், 1 ஹவர் ப்ராக்டிஸ், அவ்வளோதான். மேக்ஸுக்கு அதுவே பெருசு. நமக்கு அந்த லிமிட் தெரிஞ்சு போனால் ஓகே. இதெல்லாம் எழுதிக்கோங்க. இயல் எண்கள். ஸ்கொயர்னா என்னது? வர்க்கம், வர்க்க எண். ஸ்கொயர் நம்பர் அப்படின்னா வர்க்கம். கியூப் நம்பர் அப்படின்னா கணம். ஆட் நம்பர் அப்படின்னா ஒற்றைப்படை எண், ஒற்றைப்படை எண்களின் கூடுதல். ஈவன் நம்பர் அப்படின்னா இரட்டைப்படை எண்களின் கூடுதல். கம்பேரிசன் அப்படின்னா ஒப்பிடுதல். ஸோ இப்படிலாம் புக்கில் இல்லையே அப்படின்னா இருக்காது, புக்கில் இருக்காது, நம்ம யோசிக்கிறது தான். இப்போ நான் புரியறதுக்காக என் மைண்டில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் நடத்த வந்தேன். எனக்கு புக்கோ சோர்ஸ் எதுவுமே தேவையில்லை. எனக்கு தெரியும் 9 டைப் இருக்குது. இந்த 9 ஆர்டராக பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த டாபிக் முடிஞ்சது. இது நீங்கள் வந்து 100 கொஸ்டினை சால்வ் பண்ணாலுமே ஒரு சாட்டிஸ்ஃபைட் கிடைக்காது மேக்ஸில். அது முக்கியமான விஷயம். நம்ம எத்தனை கொஸ்டின் சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறத விட எவ்வளோ டைப், இவ்வளோவே கம்ப்ளீட் பண்ணிட்டோமா, இதை தாண்டி வராதுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் வரும். எனக்கு இந்த 9 தாண்டி வராதுன்ற கான்ஃபிடென்ட் இருக்குது. அதனால் இதை தாண்டி நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ரிவர்ஸ் ஆர்டர், இதெல்லாம் குரூப் 1 கொஸ்டின். ரிவர்ஸ் ஆர்டர்லாம் ரிவர்ஸ் ஆர்டர் அப்படின்னா விடையிலிருந்து வினாவுக்கு செல்லுதல். சிம்பிளா சொல்லணும்னா விடை டு வினா. கொஸ்டின் கேட்டு தானே விடை எழுதுவோம். இப்போ விடை கொடுத்துட்டு வினா கேட்பாங்க. டயக்ராம் அப்படின்னா வரைபட முறை, வரைபடம். அப்ளிகேஷன் டைப் அப்படின்னா பயன்பாடுகள், சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு டைப்புக்குமே கான்செப்டை கொண்டு வரணும். ஆக்சுவலாக இதை நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்றேன். இதை நான் எப்படி பண்ணேன்னா எல்லா சமயம் சால்வ் பண்ணி முடிச்சு கடைசியாக எடுத்து எழுதுவேன். உங்களுக்கு நான் அவுட்லைனாக சொல்லிட்டேன். இப்போ ஒவ்வொரு டைப்லையுமே 2 கொஸ்டின் அதிகபட்சம், சரிங்களா? 2 கொஸ்டின் பார்த்தோம்னா மொத்தம் வந்து 9 டைப் இருக்கா? ஆல்மோஸ்ட் ஒரு 15 கொஸ்டின் பார்க்கலான்னு இருக்கு. இப்போ நான் கிளாஸில் கான்செப்டில் 15 கொஸ்டின் முடிக்கிறப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் ஃபுல்லாக கவர் ஆயிரும், சரிங்களா? இதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்கூல் புக்குள்ளே போக போகிறோம், சரிங்களா? இதில் இன்னொன்று என்னன்னா ஒவ்வொரு டைப்லையுமே 2 மாடல் இருக்கும். இப்போ இயல் எண்கள் ஃபர்ஸ்ட் டைப்லேருந்து ஆரம்பிக்கிறோம். டைப் நம்பர் 1 போட்டுக்கோங்க. டைப் நம்பர் 1 டைப் போட்டு எழுதுங்க, ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா சில பேர் என்கிட்ட சொன்ன ரெக்வஸ்ட்டு டைப் ஒவ்வொரு டைப்புக்கு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னா ஒரு டாப்பிக்கு நான் ஒரு 20 வீடியோ போடணும். டைப்பாக போட்டோம்னா போட்டால் நமக்கு வீடியோ கூடும். ஒரு 1000 வீடியோ வந்துடும். ஒரு 2-3 மாதம் கரெக்டாக அப்படியே போட்டோம்னா இப்போ நான் ஒரு நாள் கொடுக்குற கிளாஸை வீடியோ வச்சு 20 வீடியோ போடலாம். அது நமக்கு தேவையில்லை. ஒரு டாபிக் எடுத்தீங்களா அவ்வளோதான், 10 டைப்பாக முடிச்சு விட்றேன். நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படியே. டைப் நம்பர் 1. டைப் நம்பர் 1 என்ன அப்படின்னா இயல் எண்களின் கூடுதல். பொறுமையாக தெளிவாக எழுதிக்கோங்க. ரிவிஷனுக்கு இந்த நோட்டு தான் உங்களுக்கு யூஸ் ஆக போகுது. இதுக்கப்புறம் ரிவிஷனுக்கு நீங்கள் வேற எங்கேயும் போகக்கூடாது. இயல் எண்களின் கூடுதல் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைப்.
சிச்சுவேஷன் அப்படின்றது ஒன்று இருக்குல்லம்மா. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறோம், பட் எந்த ஒரு போன டைம்லாம் பார்த்தீங்கன்னா 37 வீடியோவில் 100 ஹவரை தாண்டிச்சு. ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ இப்போ அதனால தான் நான் வீடியோவாக கொடுத்துட்டேன். போன டைம் லைவ் காலையில் 4:30 லைவ் அது, அதனால முடியல. இது வீடியோ தானே, ஒன்றும் பிரச்சனை இருக்காது உங்களுக்கு. கெட்டிங் போட்டுக்கோங்க. ஈலன்களின் கூடுதல். இதில் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா டைப் 1ல் 1 + 2 + 3 எக்ஸெட்ரா டு n = n × n + 1/2 இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இதில் எத்தனை மாடல் இருக்குது அப்படின்னா 2 மாடல் இருக்குது. மாடல் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டைப் 1 1 + 2 + 3 எக்ஸெட்ரா டு 10. கான்செப்ட் வந்து ரொம்ப சின்ன நம்பராக தான் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஏன்னா அப்படி பண்ணால் தான் கான்செப்ட் புரியும். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம புக் கொஸ்டின் போகிறப்போ புக்கை பார்த்துக்கலாம். டைப் நம்பர் 1ல் 2 கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா 11 + 12 + 13. தெரிஞ்சவங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க அப்படியே. எக்ஸெட்ரா டு 20. இதை முடிக்கிறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். சரிங்களா? மறக்காம ஹோம்ஒர்க்கு கீழே ஆன்சர் பண்ணுங்க. நிறைய ஹோம்ஒர்க் கொஸ்டின் ஸ்கூல் புக்ல இருந்தோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருந்தோ கொடுக்க ஆரம்பிக்கிறேன். அதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? என்ன கொஸ்டின் அப்படிங்கிறத முதல் பாருங்க. 1லேருந்து ஆரம்பிச்சு 10 வரை இருக்கு. சரிங்களா? இதை நம்ம எப்படி பண்ணலாம் ஃபர்ஸ்ட் அப்படின்னா 1லேருந்து ஆரம்பிக்குதான்றது ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ரெண்டாவது இது அடுத்தடுத்த நம்பராக வருதா, அப்போ நேச்சுரல் நம்பர். ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவை ஃபர்ஸ்ட் மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ கொஸ்டினுக்கு வர்றீங்க. இந்த இடத்துல n இருக்க இடத்துல நமக்கு இங்கே என்ன இருக்கு? 10 இருக்கா? n இருக்க இடத்துல 10 இருக்கு. அப்போ இங்கே நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா ஃபார்முலா அதுதான் n × n + 1/2. அப்போ 10 × 10 + 1 11 11/2. இப்போ கேன்சல் பண்ணுங்க. 1 2s are 2, 5 2s are 10. அப்போ 5 × 11 ஆன்சர் 55. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அப்படியே சப்ஸ்டிட் பண்ற, வேற எதுவுமே இல்லை. சரி, இந்த கொஸ்டினுக்கும் என்ன வித்தியாசம்? டைப் 1 தாயா, ஆனால் 2 மாடல். ஏன் அந்த 2 மாடல்? இங்கே வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கா, இங்கே வந்து பாருங்க 11லேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்போ இந்த மாடலில் என்ன சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு யோசிக்கணும் அடுத்து. ஓகே, இது நம்ம எப்படி எடுக்கலாம்னா ஒரு ஸ்கேல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் இதை. ஆக்சுவலாக இதுக்கு பேர் ஸ்கேல் மெத்தட் அப்படின்னு சொல்லியிருப்பேன் கிளாஸில். இது ஒரு ஸ்கேல். சரிங்களா? இது ஒரு ஸ்கேல். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்கேல் எடுத்து பார்த்துருக்கீங்களா? 1லேருந்து ஆரம்பிச்சு 15 சென்டிமீட்டர் வரை ஸ்கேல் இருக்கும். இல்லை 1 2ன்னு போய் அப்படியே இது வரை இருக்கும். 30 சென்டிமீட்டர் ஸ்கேல் இருக்கும். நார்மலாக கண்ணாடி ஸ்கேலு மர ஸ்கேல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, உடனில் யூஸ் பண்ணுவோம், கிளாஸில் யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ அப்படி ஸ்கேல் எல்லாமே 1ல் ஆரம்பிச்சு 30 வரை இருக்கும், 1ல் ஆரம்பிச்சு 15 வரை இருக்கும். இப்போ என்னோட யூஸுக்கு வந்து ஒரு ஸ்கேல் வேணும். அந்த ஸ்கேலு 16லேருந்து எனக்கு வேணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 16லேருந்து ஆரம்பிச்சு 30 வரை எனக்கு ஒரு ஸ்கேல் வேணும். இப்படி ஒரு ஸ்கேல் எனக்கு தேவைப்படுது. நான் இப்போ என்ன பண்ணலாம்? கடையில் போய் கேட்குறேன். கடையில் கேட்டால் எனக்கு 1லேருந்து தான் ஸ்கேல் இருக்குது, இதுலேருந்து இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம தேவைக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 30 சென்டிமீட்டர் ஸ்கேலை வாங்குறேன். நல்லா கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது ரொம்ப ஈஸி. 30 சென்டிமீட்டர் ஸ்கேலை வாங்குறேன். இதில் வாங்கிட்டு இதில் 15 எனக்கு தேவையே கிடையாது. இந்த 15 வேணாம். இந்த 15 உடச்சி கீழே போட்டு நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் கான்செப்ட். இதைத்தான் இங்கே நம்ம பண்ண போகிறோம். கொஸ்டின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கே இருந்தா இருக்குது? 1லேருந்து கொடுத்தா தான் ஃபார்முலா இருக்குது. ஆனால் 1 எனக்கு தேவையா? தேவை கிடையாது. எனக்கு தேவை என்னது? 11லேருந்து எனக்கு வேணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? 1லேருந்து வாங்குறேன். ஃபஸ்ட்டு 1 2 அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 20 வரை நான் வாங்கிட்டேன். இப்போ இதில் எனக்கு தேவையில்லாதது எது? மைனஸ். தேவையில்லாத எது அப்படின்னு எடுக்கிறப்போ இதிலிருந்து 10 வரை நம்மகிட்ட இல்லை இங்கே 10 வரை தேவையில்லை. அப்போது 1 + 2 + 3 எக்ஸெட்ரா டு 10. இப்போ ரெண்டுக்குமே ஃபார்முலா இருக்கா? 1லேருந்து ஆரம்பிச்சாலே நார்மல் ஃபார்முலா தான். இந்த இடத்துல எண்ணுக்கு பதிலாக 20 இருக்கு, இங்கே எண்ணுக்கு பதிலாக 10 இருக்கு. ஃபார்முலா நம்ம கையில் இருக்கு. இங்கே அப்படியே சப்ஸ்டிட் பண்ணலாமா? அப்போ 20 × 21 டிவைடட் பை என்ன இருக்கு? 2. என்ன ஃபார்முலா? மைனஸ். இங்கே என்ன இருக்கு? 10 × 11/2. ஓகேவா? நடுவில் என்ன பண்ணணும்? மைனஸ். ஏன்னா தேவையில்லாது, அதை கழிக்கணும்ல. இப்போ கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 1 2s are 2, 10 2s are 20, 1 2s are 2, 5 2s are 10. சரிங்களா? 10 × 21 210 மைனஸ் 5 × 11 55. இப்போ கழிச்சா நமக்கு என்ன கிடைக்குது? 155 155. இந்த 2 கொஸ்டின் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா டைப் 1 இயல் எண்களின் கூடுதல். சரிங்களா? நான் முதல் ஒரு ஃபர்ஸ்ட் 5 டைப்பை ஒரு வீடியோவாக கொடுத்துட்டு அடுத்த 5 ஒரு வீடியோவாக கூட கொடுக்குறேன். ஏன்னா இதுவே டைமிங் வந்து 1 ஹவரை தாண்டும். சரிங்களா? பட் கிளியராக புரிஞ்சிருச்சா? அவ்வளோதான். இப்போ வீடியோவை பொறுத்தவரை என்னன்னா திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பாஸ் பண்ணிட்டு மறுபடியும் முன்னாடி இருந்து போய் பார்த்துக்கலாம். லைவ்ல சொல்லும்போது யாருக்கும் அந்த ஃபீல் வராது. திரும்ப சொல்லுங்க அப்படின்வாங்க. பட் இங்கே வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் திரும்ப பாஸ் பண்ணிட்டு ரிவர்ஸில் போய் பார்த்துக்கலாம்.
கொஸ்டினும் நான் சொல்கிறேன், நான் நிறையா கொஸ்டின் கொடுக்குறேன், நம்ம கொடுக்குறத மட்டும் சால்வ் பண்ணுங்க போதும். சரிங்களா? மேத்தமெட்டிக்ஸை பொறுத்தவரை எனக்கு முடிஞ்சவரை எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு. பட் ஒரு சில கமிட்மெண்ட்ஸ், இந்த தமிழ் வீடியோ போய்கிட்டு இருக்கு, சயின்ஸும் போகுது, இதுவும் நான் கொடுக்குறேன். அந்த கமிட்மெண்ட்ஸ் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலைக்கு போய் எல்லாத்துக்கும் சர்வீஸ் பண்ணணும்னு ஆசை தான். பட் என்னதான் ஆசை இருந்தாலும் நம்ம ஃபேமிலிக்காக ஒரு அமௌண்ட் சேலரி கொடுத்தா தான் ஒர்க் பண்ண முடியுது. ஸோ அந்த மாதிரி ஒரு சில கமிட்மெண்ட்ஸ் வர்றப்போ ஒன்றும் பண்ண முடியல. சரிங்களா? ஒரு ஹெல்த் இஷ்யூவாக இருக்கட்டும், யார்ட்டையும் போய் கேட்க முடியாது, நமக்குன்னு ஒரு பேக்கப் இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் தனி, இது தனி. பட் இருந்தாலும் என்னோட சர்வீஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். இது நான் ரெகுலராகவே கொடுத்துட்டு தான் இருக்கேன். முன்னாடியும் கொடுத்தேன், இப்போவும் கொடுக்குறேன், இதுக்கப்புறமும் கொடுப்பேன். பட் நமக்கு பேக்கப் ஒரு கமிட்மெண்ட்ஸுக்கான தேவையான அமௌண்ட் நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா பெருசால நம்ம ஆசைப்படல. நமக்கு ஒரு மருத்துவ செலவு ஏதாவது ஒன்றுனா தேவைன்னா ஒரு அமௌண்ட் இருக்கணும். ஸோ அது போக நம்ம பண்ணுற எல்லாமே சர்வீஸாக தான் போய்கிட்டு இருக்கு. சரிங்களா? எடுத்துக்கோங்க. பட் இதுக்கு கீழே நான் கொஸ்டின் கேட்கும்போது கமெண்ட் பண்ணுங்க. ஒரு டைப் முடிஞ்சுப்பா, இதில் ஏதாவது டவுட் இருக்கா? டைப் 1 கம்ப்ளீட்டட். இப்போ டைப் 2 போகலாமா? அப்படி எழுதிட்டே வாங்க. டைப் 2 5 டைப் முடிப்போம், அதுக்கப்புறம் அடுத்த டைப் பார்க்கலாம். சரிங்களா? அடுத்த வீடியோவில். ஸோ கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. எக்ஸாம் கிட்ட வந்துருச்சுன்னா யோசிக்காதீங்க, இன்னும் 5 மாதம் இருக்குது. ஒரு வேளை எக்ஸாம் கிட்ட வந்தால் அப்போ நான் 2 வீடியோ 3 வீடியோ உங்களுக்கே தெரியும், 10 மணி நேரம் கூட அப்படியே நிற்பேன், வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன். அதெல்லாம் யோசிக்காதீங்க, அப்படியே வாங்க. டைப் 2. டைப் 2 பொறுத்தவரை இயல் எண் வர்க்கங்களின் கூடுதல். ஹெட்டிங் போட்டுக்கோங்க. சம் ஆஃப் தி ஸ்கொயர் ஆஃப் நேச்சுரல் நம்பர். இதில் 3 மாடல் இருக்கு. இயல் எண் வர்க்கங்களின் கூடுதல். இதில் இந்த டைப்பில் 3 மாடல் இருக்கு. ஸோ டைப் எப்படி இருக்கும் அப்படின்னா 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், எக்ஸெட்ரா டு n ஸ்கொயர். அப்போ ஃபார்முலா n இன்ட்டு n + 1 2n + 1. இப்போ இவ்வளோ டைம் நான் ஃபார்முலா எழுதணும்னு அவசியமே இல்லை. ஃபார்முலா எழுதியிருக்கோம் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போயிடலாம். இப்படி எழுதுதான் மைண்டில் நிற்கும். எனக்கே அந்த ஃப்ளோக்கு காரணம் நான் இதோட 100 டைமுக்கு மேலே அந்த ஃபார்முலா எழுதியிருப்பேன். எழுத வந்து சோம்பேறித்தனப்படாமல் எழுதணும், திரும்ப எழுதணும். சரிங்களா? சரி, இப்போ இதில் பாருங்கள். டைப் 2. டைப் 2ல் ஒரு 3 வகையான கொஸ்டின் இருக்குது. ஃபஸ்ட்டு கொஸ்டின் அஸ் யூஸ்வல். இது கொஸ்டின் நம்பர் நம்ம 3ல். நான் ஃபஸ்ட்டு டைப் 1ல் 2 கொஸ்டின் பார்த்தோமா? 3வது கொஸ்டின் 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், எக்ஸெட்ரா டு n ஸ்கொயர், எக்ஸெட்ரா டு 10 ஸ்கொயர். இது கொஸ்டின் நம்பர் 1. இதை ஃபஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 3 எடுத்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 4 11 ஸ்கொயர், 12 ஸ்கொயர், எக்ஸெட்ரா டு 20 ஸ்கொயர். ஃபஸ்ட்டு இந்த 2 சால்வ் பண்ணுவோம். கொஸ்டின் நம்பர் 4 இது. 3யும் 4ம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து 5th கொஸ்டின் போகலாமா? எடுத்து எழுதுங்க. உங்களுக்கு என்ன, உங்களோட கான்செப்ட் என்ன, இதை எப்படி சால்வ் பண்ண முடியும் நீங்கள் யோசிங்க. இந்த இடத்துல எண்ணுக்கு பதிலாக என்ன இருக்குது? 10 இருக்குது. ஃபார்முலா நம்ம கையில் இருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? n இன்ட்டு n + 1 2n. அப்படின்னா 2 10 20 + 1 21 டிவைடட் பை 6. இதில் எதெல்லாம் கேன்சல் ஆகும்? 2வது வாய்ப்பாடு 3 2 6 5 2 10 1 3 3 7 3 21. அப்போது 11 × 35. ஸோ 11 × 35 ஆன்சர் 385. 35 2ஐயும் 5ஐயும் கூட்டினீங்கன்னா 3 385. இது புரிஞ்சிருச்சா? ஃபார்மட் இதுதான். இந்த ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணியிருக்கோம், வேறு எதுவுமே நம்ம யூஸ் பண்ணலை. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 10 இருக்கு இல்லைங்களா? அந்த 10 சப்ஸ்டிட் பண்ணுறோம். எண்ணுக்கு பதிலாக 10 போட்டால் 10, n + 1னா 11, 2n + 1 அப்படின்னா 21 டிவைடட் பை 6. அவ்வளோதான். சரிங்களா? இப்போ அதே மாதிரி இதுக்கு வாங்க. இது என்ன மெத்தட்? ஸ்கேல் மெத்தட். போன கொஸ்டின் பார்த்தோம்ல, பாதியிலேருந்து கொடுத்துருக்காங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு 2ஆக பிரிச்சுக்கலாமா? 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், எக்ஸெட்ரா டு 20 ஸ்கொயர். இது வரை சால்வ் பண்ணிவிட்டு மைனஸ் 1 ஸ்கொயர்லேருந்து நமக்கு எது வர தேவையில்லை? 10 ஸ்கொயர் வர நமக்கு தேவையில்லை. மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்கள் ஃபார்முலாவில். எண்ணுக்கு பதிலாக என்னது? 20. 20 போட்டோம்னா 20. அப்புறம் n + 1க்கு பதிலாக என்ன போடணும்? இன்ட்டு 21 2n + 1. அப்போ 2 × 20 40 + 1 41 டிவைடட் பை 6 மைனஸ் 10 × 11 × 21 பை 6. ஏன்னா கேன்சல் பண்ணுறது கூட நான் சொல்கிறேன் அப்படின்னா சில பேர் இதை ஃபஸ்ட்டு வீடியோவை பார்க்கலாம் பேசிக் இல்லாமல், அப்போ அவங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான். 2வது வாய்ப்பாடு 3 2 6 10 2 20 1 3 3 7 3 21. அப்போ 7 41 எவ்வளோ? 28 7 ஒரு 0. கரெக்டாக கால்குலேட் பண்ணி பாருங்கள். நான் இப்படி பெருக்கிருக்கேன். 7ஐயும் 41 பெருக்கிறேன். 7 40 28 7 1 7. இந்த ஒரு 0 பின்னாடி மைனஸ். இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா 3வது வாய்ப்பாடு 2 3 6 7 3 21 1 2 2 5 2 10
இப்போ 5 35 35 × 11 11ஆல் மல்டிப்ளை பண்ணுற ஷார்ட்கட் பார்த்தோம்ல 385. இப்போ கழிச்சா எவ்வளோ வருதுன்னு பாருங்க 2485 ஆன்சர் வருது. உங்களுக்கு இந்த ஆன்சர் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. இதில் 3வது கொஸ்டினுக்கு ஆன்சர் 385, 4வது கொஸ்டினுக்கு ஆன்சர் 2485. கூட்டி பார்த்தா கரெக்டாக வருதுல்ல 170 870. ஓகே, இது செகண்ட் மெத்தட். சரிங்களா? இப்போ டைப் 1ல் 2 மெத்தட் பார்த்தோம், 2 மாடல் பார்த்தோம். டைப் 2லையும் 2 மாடல் பார்த்துட்டோம், 1ல இருந்து 11ல இருந்து. இதே டைப் 2ல 3வது ஒரு மாடல் இருக்கு, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மாடல். குரூப் 1ல எதிர்பார்க்கலாம். குரூப் 4ல கூட குரூப் 1ன்னு சொல்றத விட குரூப் 4லயே சொல்லலாம். ஏன்னா போன கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா குரூப் 1ல 25க்கு 25க்குமே போட முடிஞ்சு. ஆனால் குரூப் 4ல நல்லா படிச்சவங்களே இப்போ 100ல் ஒரு நம்ம ஸ்டூடெண்ட்ல ஒரு 95 பேர். குரூப் 2ல வந்து குரூப் 1ல வந்து பார்த்தீங்கன்னா 25/25. ஆனால் குரூப் 4ல 100க்கு 50 பேர் தான் 25 போட்டாங்க. ஒரு 50 பேருக்கு வரல. ரீசன் என்னன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கு. அதனால குரூப் 4க்குமே கொஞ்சம் டஃப்பாக எடுத்துக்கலாம். சரிங்களா? இது 3வது டைப்மா. டைப் நம்பர் 2 தான். டைப் நம்பர் 2ல வந்து 5வது கொஸ்டின் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க இந்த கொஸ்டினை. இதே மாடலில் இன்னொரு கொஸ்டின் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு. 2 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் நல்லா புரிஞ்சுக்கோங்க. 6 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா 2 40 ஸ்கொயர் எடுத்துக்கலாமா? 40 ஸ்கொயர். இது கொஸ்டின் ஈக்குவல் டு என்ன? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. இதை நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டினில் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். சைடில் அப்படியே நோட் பண்ணிக்கணும். இந்த ஹோம்ஒர்க்கை முடிச்சு கீழே கமெண்ட் பண்ணணும். இது ஹோம்ஒர்க் நம்பர் 1. நான் 1 2 3ன்னு போட்டே கமெண்ட் பண்ணுங்க. ஹோம்ஒர்க் நம்பர் 1 இந்த மாடலில் 5 ஸ்கொயர் 10 ஸ்கொயர் 15 ஸ்கொயர் எக்ஸெட்ரா 2 100 ஸ்கொயர். இதுக்கு ஆன்சர் என்னன்றதை கீழே கமெண்ட் பண்ணணும். இந்த கொஸ்டின் நான் சால்வ் பண்ணுறேன். இதை பார்த்துட்டு இந்த கொஸ்டின் பண்ணால் போதும். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்கள் கமெண்ட் பண்ணணும். அது ஸ்கூல் புக் கொஸ்டின். திரும்ப ஸ்கூல் புக்கில் பார்க்குறப்ப அதை நான் சால்வ் பண்ணுவேன். சரிங்களா? ஹோம்ஒர்க் எழுதிக்கோங்க. ஹோம்ஒர்க் நம்பர் 1. சரி, இந்த கொஸ்டினை ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா புக்கில் இல்லாத ஒரு 2 ஸ்டெப் நான் சொல்கிறேன். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுதுங்க. புக்கில் டேரெக்டாக எந்த ஸ்டெப் வந்திருப்பாங்கன்னா இதுலேருந்து 2 ஸ்கொயரை வெளியே எடுத்திருப்பாங்க. உள்ள 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் எக்ஸெட்ரா 2 20 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. பட் அதுக்கான ரீசன் இருக்குது. இப்போ 2 ஸ்கொயரை எக்ஸ்பெண்ட் பண்ணால் என்ன வரும்? 2 ஸ்கொயர் 4, 4 ஸ்கொயர் 16, 6 ஸ்கொயர் 36. இப்படியே போச்சுன்னா 40 ஸ்கொயர் 1600. இது நார்மலாக எக்ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இதுலேருந்து நான் இப்போ 2 வெளியே எடுக்கிறேன். 2 வெளியே எடுத்தா பாதி என்ன ஆகும்? 4ல் பாதி 2, 16ல் பாதி 8, 36ல் பாதி 18. அப்படியே வருது. 1600ல் பாதி 400. ஓகேவா? இப்போ இதை பாருங்க, இது கூட கம்பேர் பண்ணுங்க. இப்போ எனக்கு இங்கே வந்து ஸ்கொயர் ஃபார்மெட்லேயே இல்லை. இப்போ என்ன பண்ணுறேன்னா இதில் இன்னொரு 2 வெளியே எடுக்கிறேன். இதில் எல்லாத்துல இருந்துமே இன்னொரு 2 வெளியே எடுக்கிறேன். எடுத்தா இது 2 ஸ்கொயராக மாறிடும். இப்போ இந்த 2 வெளியே வர்றப்போ இங்கே ஆன்சர் என்ன வரும்னு பாருங்க. யோசிச்சு பாருங்க. இது 1 ஆகுமா? பாதி. இது 4 ஆகும். இது 9 ஆகும். இது அப்படியே பாதி பாதி வெளியே வர்றப்போ சரி இது என்ன ஆகுது? 1600ல் பாதி இங்கே 800 ஆகுது. அப்போ இதில் பாதி 400 ஆகும். இப்போ இதெல்லாம் என்ன ஃபார்மெட்டில் இருக்குது? 1 ஸ்கொயர், இது 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 400னா 20 ஸ்கொயர் வருதா? அப்போ இந்த ஃபார்மெட் எப்போ வருதுன்றது நம்ம மைண்டில் இருக்கணும். 2 வெளியே எடுத்தால் அந்த ஆன்சர் வரல, 2 ஸ்கொயர் எடுத்தால் தானே அந்த ஆன்சர் வருது. சில பேருக்கு இந்த இடத்துல 2 ஸ்கொயர் வருமா 2 வருமானு டவுட் இருக்கும். தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி கொஸ்டின் இருந்தால் வெளியே 2 ஸ்கொயர் தான் வரும். இது நம்ம தப்பு பண்ணக்கூடிய மேஜர் பிளேஸ். உங்களுக்கு ஓப்பனாகவே சொல்கிறேன். இதில் எதை வெளியே எடுக்கணும்னா 5 ஸ்கொயர் அவ்வளோதான். எடுத்தீங்கன்னா ஆன்சர் வந்துட போகுது. இப்போ 2 ஸ்கொயர் இருக்கா? அப்போ 2 ஸ்கொயர்னா 4 வெளியே வச்சுக்கிறோம். இப்போ 4 வெளியே வச்சுக்கிறோம். 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர்லேருந்து 20 ஸ்கொயர் வர பண்ணால் என்ன வரும்? n × n + 1 2n + 1 டிவைடட் பை 6. ஓகே, கேன்சல் பண்ணி நார்மலாக ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். 4 ஓகே. 3 2s are 6, 10 2s are 20, 1 3 3, 7 3 21. அப்போ 2 8 7 0 × 4. சரிங்களா? இதையுமே நம்ம ஷார்ட்டாக பண்ணலாம். இப்போ 2800 இருக்கா? 2 டைம் எவ்வளோ ஆச்சு? 5600. சரிங்களா? 4 டைம் எவ்வளோ ஆச்சு? 10,000. அது ஒரு 600னா 1700, 11,200. சரிங்களா? 11,200 4 டைம் 70 சேர்ந்தா எவ்வளோ? 4 எல்லாம் 28. 11,200 + 28 அப்போ 11,480. புரியுதா? சிம்பிள், அவ்வளோதான். இல்லை லாஸ்ட்ல இருந்து பண்ணா கூட பண்ணுங்க. 0 4 28க்கு 8 மிச்சம் 2 32 + 2 34 4 2 8 8 3 11 11,480. நான் எப்படி சொன்னேன்னா இதெல்லாம் கொஞ்சம் கற்றுக்கோங்க, நீங்களே பண்ணலாம். இப்போ 2870 இருக்கா? என் மைண்டில் இதை எப்படி பிரிச்சுட்டேன்?
2800. இது 2000. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா 2000 தனியாக பிரிப்பாங்க, இப்படி கூட பிரிப்பாங்க. ஆனால் வேகமாக பண்ணணும் மைண்டில். 2000, 800, 70 எல்லாத்தையுமே 4ஆல் பெருக்குங்களேன். இது ஒரு 8000 வந்துடும். ஓகே, 800ன்னு எடுத்தீங்கன்னா இது ஒரு 3200 வந்துடும். மைண்டில் ரூபாய் எடுத்துக்கோங்க, 3200. ஸோ இது ஒரு 280. ஸோ போட்டிங்கன்னா இது ஒரு 11000, இது ஒரு 480. இதுதான் நம்ம தான் மைண்டில் சொன்னது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் கால்குலேஷன். பெருக்கணுன்ற அவசியமே இல்லை. டக்குன்னு மைண்டில் யோசிச்சு டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இது 5வது கொஸ்டினுக்கு இந்த கொஸ்டினை வந்து நீங்கள் இதை எடுத்துக்கிறீங்க, ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க. இதுக்கான ஆன்சரை கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுறீங்க. சரிங்களா? ஓகே, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைப் நம்பர் என்ன போகிறோம் 3. புரிஞ்சுதா? டைப் நம்பர் 2 புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டைப் நம்பர் 2 தான் முடிச்சிருக்கோம். டைப் நம்பர் 2ல 3 மாடல் பார்த்துருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் டைப் நம்பர் 3. டைப் நம்பர் 3. டைப் 3 பொறுத்தவரை இயல் எண் கணங்களின் கூடுதல். இயல் எண் கணங்களின் கூடுதல். Sum of the cube of natural numbers up to n. இயல் எண் கணங்களின் கூடுதல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1 cube, 2 cube, 3 cube, etc. to n cube is equal to n into n plus 1 divided by 2 whole square. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. இதை பேஸ் பண்ணி இப்போ 6வது கொஸ்டின், 7வது கொஸ்டின், 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம்ல. கொஸ்டின் நம்பர் 6 இப்போ நீங்களே சால்வ் பண்ணலாம். கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுறாங்க. அப்படியே கொஸ்டினை பார்த்தோன்னே ஆன்சரை சால்வ் பண்ண ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு பேசிக் ஸ்ட்ராங்காக இருக்கணுமா? பேசிக் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் எந்த ஒரு கொஸ்டினும் நம்மளால் அப்ரோச் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு n கியூப் ஃபார்முலா நமக்கு தெரியும். 10 கியூப் வரை எடுத்துக்கலாம். ஏன் எல்லாமே 10ல் எடுக்கிறோன்னா அதுதான் பேசிக். அதில் நீங்கள் தப்பு இல்லாமல் முதல் ப்ரொசீஜரை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்து நம்பரை கால்குலேட் நம்ம பண்ணிக்கலாம் ஈஸியாக. சரிங்களா? ஃபஸ்ட்டு தப்பு இல்லாமல் ப்ரொசீஜரை புரிஞ்சுக்கணும். 7வது பாருங்கள், 1 கியூப் 2 கியூப்லேருந்து 10 கியூப் வரை போட்டிருக்கோமா? ஸோ அப்படியே 7வது ஸ்டெப் வந்தீங்கன்னா 11 கியூப் சால்வ் பண்ணுங்கள். பார்த்தவங்க புரிஞ்சவங்க டக்கு டக்குன்னு அடுத்த கொஸ்டினை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 20 கியூப் நானும் சால்வ் பண்ணுறேன், நீங்கள் பண்ணுங்கள். இதுக்கு ஆன்சர் என்ன? 2 கொஸ்டின். சரிங்களா? இப்போ சொல்யூஷன் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு 6வது கொஸ்டின், 7வது கொஸ்டின். 6 முடிச்சவங்க 7 போயிடலாம். அதுக்கு தான் 2 கொஸ்டின் எழுதி போட்டேன். இப்போ இதுக்கு சொல்யூஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா கியூபில் இருக்குது. அப்போ 3வது ஃபார்முலா நமக்கு தெரியும். n into n plus 1/2 ஹோல் ஸ்கொயர் இதான் யூஸ் பண்ணுவோம். அப்போ 10 அப்படின்னா 10 into 11/2 ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். 2வது இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 5 5 2 10. 5 into 11 எவ்வளோ? 55 ஸ்கொயர். நம்ம ஆல்ரெடி ஸ்கொயருக்கு ஒரு ஷார்ட்கட் சொன்ன ஞாபகம் இருக்கா? ஒரு நம்பர் 5ல் முடிஞ்சால் ஸ்கொயர் பண்ணுறப்போ என்ன பண்ணணும்? இந்த மாதிரி அந்த 5க்கு பதிலாக 25 போடணும். முதல் இருக்க நம்பரை அடுத்த நம்பரோட பெருக்கணும். அப்போ 6 5 எவ்வளோ? 30. ஸோ ஆன்சர் 3025. இந்த மாதிரி ஷார்ட்கட்டுமே நான் அடிக்கடி உள்ள சொல்கிறேன். பட் அது முன்னாடி யூஸ் பண்ணுறது கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா இதெல்லாம் நீங்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். சரிங்களா? இது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 5 ஸ்கொயர் சொல்லியிருப்பேன் பாருங்கள். இப்போ இதே மாதிரி இப்போ 75 ஸ்கொயர் ஷார்ட்கட்டில் சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கா? 75 ஸ்கொயர்னா லாஸ்ட் நம்பர் 5ல் முடிஞ்சால் என்ன பண்ணணும்? 25. அதுக்கு முன்னாடி இருக்க நம்பரை அடுத்த நம்பரோட பெருக்கணும். 8 56 56 25. இப்போ 95 ஸ்கொயர் அப்படின்னா 25 தான் வரும். 9க்கு அடுத்த நம்பர் 10. அப்போ 90 25. அந்த மாதிரி கொஞ்சம் ஷார்ட்கட்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இங்கே இந்த இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இப்போ சரிங்களா? ஸ்பீடாக ஆன்சர் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போயிருக்கலாம். ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கு வந்து பாருங்க, 1 கியூப் 2 கியூப் எக்ஸெட்ரா டு 20 கியூப் மைனஸ் 1 கியூப் 2 கியூப் எக்ஸெட்ரா டு 10 கியூப். இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா 20 into 21 n into n plus 1 divided by 2 whole square minus 10 into 11/2 whole square எடுக்கலாமா? இப்போ 2 கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 10. அப்போ 10 into 21 21 ஸ்கொயர் எவ்வளோ? 441. அது ஒரு 100. அப்போ 44,100 மைனஸ் இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா 5 டைம் 5 into 11 இப்போ தான் பார்த்தோம் 55னா 3025. இப்போ இது நம்ம ஸ்பீடாக மைனஸ் பண்ணும்போது என்ன பண்ணலாம்? 40,000 மாறாது, அப்படியே தான் இருக்கும். 4100ல் 3025 போனால் 1075 ரூபாய் எடுத்துக்கோங்களேன், தப்பே வராது கால்குலேஷனில். சரிங்களா? 41,075 கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 7 முடிச்சிருக்கோம். இது டைப் நம்பர் 3. புரிஞ்சதா? டைப் நம்பர் 1ல் 2 மாடல் பார்த்தோம். டைப் நம்பர் 2ல் 3 மாடல் பார்த்தோம். டைப் நம்பர் 3ல் 2 மாடல் பார்த்துருக்கோம். சரிங்களா?
இப்போ டைப் நம்பர் 4ம் 5ம் கம்ப்ளீட் பண்ணுவோம் இந்த வீடியோவில், சரிங்களா? அடுத்து டைப் நம்பர் 6லேருந்து அடுத்த வீடியோ போகலாம். டைப் நம்பர் 4 and 5 இது ரெண்டும் நம்ம அடுத்தடுத்து பண்ணலாம். ஏன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இது ஆட் நம்பர் ஈவன் நம்பர். டைப் நம்பர் 4ம் டைப் நம்பர் 5ம். ஸோ இதை பொறுத்தவரை சிம்பிளாக சொல்லணும்னா இது ஆடு, இது ஈவன். இது ரெண்டையும் கம்பேரிசனில் பண்ணுறது தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு, சரிங்களா? இதுக்கு ஃபார்முலா என்ன? ஒற்றைப்படை எண், இரட்டைப்படை எண். ஒற்றைப்படை எண்ணுக்கு ஃபார்முலா கேபிட்டல் N ஸ்கொயர். இரட்டைப்படை எண்ணுக்கு ஃபார்முலா கேபிட்டல் N ஸ்கொயர் ப்ளஸ் N. சரிங்களா? சரி, நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது ஸ்மால் என்ன கேபிட்டல் எப்படி கண்டுபிடிக்கலாம் ஃபஸ்ட்டே எக்ஸ்பிளைன் பண்ணாத, சரிங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். அப் டு அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா தமிழில் வரை இந்த வார்த்தை வந்தால் கொடுத்துருக்கிறது ஸ்மால் என். ஃபஸ்ட்டு அப்படிங்கிற வார்த்தை வருது தமிழில் முதல் இந்த வார்த்தை வந்தால் கொடுத்துருக்கிறது கேபிட்டல் என், சரிங்களா? இது கீவேர்ட். இப்போ இதை வச்சு உங்களுக்கு கேபிட்டல் என்னா அப்படியே கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணிடுவீங்க ஃபார்முலாவில். ஒருவேளை ஸ்மால் என் கொடுத்தா பெஸ்ட் லாஜிக் பாருங்க. கேபிட்டல் என் வேணும்னா ஸ்மால் எண்ணை பாதி ஆக்கணும். இது ஈவன் நம்பராக இருந்தால் என்ன ஆயிரும்? ஆட்டோமேட்டிக்காக பாதி ஆயிரும். 10னா பாதி 5. இதுவே ஆட் நம்பராக இருந்தால் ஸ்மால் எண்ணு கூட 1 சேர்த்துட்டு பாதி ஆக்கணும். புரிஞ்சதா? இது கான்செப்ட் டைப் நம்பர் 5க்கு. ஓகே, இப்போ இதை ஒர்க் அவுட் பண்ணுங்க. இப்போ கொஸ்டினுக்கு வாங்க. கரெக்டாக வந்து 7 கொஸ்டின் முடிச்சிருக்கோமா? இதில் ஒரு 4 கொஸ்டின், 11 கொஸ்டின். இப்போ பாருங்க, 8வது கொஸ்டின். ஒற்றைப்படை எண் 15 வரையுள்ள ஒற்றைப்படை எண்களின் கூடுதல். கொஸ்டின் எழுதிக்கோங்க. கொஸ்டினை எழுதி பண்ணுங்க. சும்மா ரஃப் நோட்டு மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. 15 வரையுள்ள ஒற்றைப்படை எண்களின் கூடுதல். சரிங்களா? சரி, இதே கொஸ்டின் 9வது கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா, முதல் 15 ஒற்றைப்படை எண்களின் கூடுதல். ஒரு கொஸ்டின் சொல்றப்பே நீங்க 2 3 பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா சம் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் அப் டு 15. இதோட மீனிங் அப் டு 15. கரெக்டா? சம் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் அப் டு 15. சம் ஆஃப் ஆட் நம்பர்ஸ். இது சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 15 ஆட் நம்பர்ஸ். கொஸ்டின் வேற, பார்க்க 15 நம்பர் இருக்கும், பட் கொஸ்டின் ரெண்டுமே வேற வேற. சரிங்களா? ஓகே, அதே 10வது கொஸ்டின் இங்கே வந்தீங்கன்னா சால்வ் பண்ணணும். இப்போ நீங்க தான். இப்போ அடுத்து நான் சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுவேன். 20 இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 20 வரையுள்ள 30 வரையில் எழுதிக்கலாமா? 30 வரையுள்ள இரட்டைப்படை எண்களின் கூடுதல். சம் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ் அப் டு 30. கொஸ்டின் நம்பர் 10. கொஸ்டின் நம்பர் 11. முதல் 30 இரட்டைப்படை எண்களின் கூடுதல். சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 30 ஈவன் நம்பர்ஸ். முதல் 30 இரட்டைப்படை எண்களின் கூடுதல். ஃபர்ஸ்ட் நல்லா புரியணும் ஃபார்முலா. 2 விஷயம். ஒற்றைப்படை எண் அப்படின்னாலே நீங்க எங்க போயிடணும்? ஒற்றைப்படை எண் அப்படின்னாலே ஃபார்முலா ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஃபார்முலாவை பொறுத்தவரை நமக்கு எந்த சேஞ்சுமே இல்லை. ஃபார்முலா ஒற்றைப்படை எண்ணா N ஸ்கொயர், அவ்வளவுதான். இதுக்கான ஃபார்முலா கேபிட்டல் N ஸ்கொயர். இதுக்கான ஃபார்முலாவும் கேபிட்டல் N ஸ்கொயர் தான். ஃபார்முலா மாறாது. ஆனா இங்க வரையுள்ளன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது என்னது? ஸ்மால் என். ஸ்மால் என் ஈக்குவல் டு 15. இங்க இருக்கு பாருங்க. ஸ்மால் என் 15னா கேபிட்டல் என் வேணும்னா என்ன பண்ணணும்? கேபிட்டல் வேணும்னா n/2. 15 வகுக்க முடியாது. 15 + 1 16/2. 1 கூட்டி பாதி ஆக்கியிருக்கோம். இதுதான் நம்ம யூஸ் பண்றோம் ஒற்றை எண்ணுக்கு. அப்போ கேன்சல் பண்ணா என்ன வருது? 8. அப்போ ஃபார்முலா இப்போ கேபிட்டல் N ஸ்கொயர். அப்போ 8 ஸ்கொயர் 64. என்ன பண்ணிருக்கோம் புரியுதா? ஸ்மால் எண்ணை கேபிட்டல் நான் மாத்தி ஃபார்முலா என்னது? N ஸ்கொயர்னால N ஸ்கொயர்ல சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். இதுவே கீழே இருக்க கொஸ்டினா இருந்துச்சுன்னா முதல் 15 அப்படின்னா கொடுத்துருக்கதே என்னதான்? கேபிட்டல் N ஈக்குவல் டு 15. அப்போ டைரக்டா ஃபார்முலா கேபிட்டல் N ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது? 15 ஸ்கொயர். ஆன்சர் 225. ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதா? 225க்கும் 64க்கும். ஸோ இவ்வளோதான் கான்செப்ட். ஒற்றை எண். அப்படியே இரட்டை எண்ணுக்கு வாங்க. இரட்டைப்படை எண் சொல்லுங்க பார்க்கலாம். இரட்டைப்படை எண்ணா என்ன? ஃபார்முலா மட்டும் மாறப்போகுது. ஃபார்முலா கேபிட்டல் N ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் N. இது ஃபார்முலா. இப்போ இதில் இப்போ 10வது கொஸ்டின் 30 வரையுள்ள அப்படின்னா கொடுத்துருக்கிறது என்னது? ஸ்மால் என் ஈக்குவல் டு 30. இப்போ கேபிட்டல் என் வேணும்னா என்ன பண்ணணும்? ஸ்மால் எண்ணை பாதி ஆக்கணும். இது ஈவன் நம்பர் தான், அப்போ அப்படியே பாதி ஆகும்ல. இப்போ 15. இப்போ ஃபார்முலா கேபிட்டல் N ஸ்கொயர் ப்ளஸ் N. அப்போ 15 ஸ்கொயர் ப்ளஸ் 15. 15 ஸ்கொயர் 225. ஸோ 240 ஆன்சர் 240. சரிங்களா? ஓகே. முதல் 30 இரட்டைப்படை எண்களின் கூடுதல்.
ஸோ கேபிட்டல் N ஈக்குவல் டு 30. அப்போது கேபிட்டல் N ஸ்கொயர் ப்ளஸ் N. அப்போது 30 ஸ்கொயர் 900 ப்ளஸ் 30. ஆன்சர் 930. ஓகேவா? இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? டோட்டலா கொஸ்டின் நம்பர் 11 வரை இப்போ கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ 11 வரை முடிச்சிருக்கோம். சரிங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இதுவே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 1 hour கிட்ட வந்துடும். குறைஞ்சது ஒரு 50 நிமிஷத்துக்கிட்ட வந்துடும். ஏன்னா 1 hour அதிகபட்சம் இப்படி கொடுத்துட்டே போனோம்னா நிறைய, நானும் சொன்ன மாதிரி கரெக்டாக 150 hours, ஒரு 150லேருந்து 200 வீடியோ பிளான் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வீடியோ இது பார்த்துக்கோங்க. ஸோ இதில் சில பேர் ஹோம்ஒர்க் கேட்குறீங்க. கண்டிப்பாக ஹோம்ஒர்க் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம், அது எந்த அளவுக்கு யூஸ் ஆகுதுன்றது தெரியணும் இல்லையா? ஹோம்ஒர்க் எழுதிக்கோங்க. கரெக்டாக ஒரு 4 கொஸ்டின் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. 5 ஸ்கொயர் 10 ஸ்கொயர் எக்ஸெட்ரா டு 100. 5 ஸ்கொயர் 10 ஸ்கொயர் எக்ஸெட்ரா டு 100 ஸ்கொயர். இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் 2. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 2, 40 வரையுள்ள இரட்டைப்படை எண்களின் கூடுதல் காண்க. இரட்டை எண்களின் கூடுதல் காண்க. இங்கிலீஷில் நெக்ஸ்ட் சொல்கிறேன். இரட்டை எண்களின் கூடுதல். சம் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ் அப் டு 40, 40 வரை. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 2 இது. கொஸ்டின் நம்பர் 3, 11 cube 12 cube எக்ஸெட்ரா டு 25 cube. இது கொஸ்டின் நம்பர் 3. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 4, 1 plus 2 plus 3. ஓகே, 1 plus 2 plus 3 1 plus 3 plus 5 எக்ஸெட்ரா டு 39. ஓகே, இந்த 4 கொஸ்டின், இந்த 4 கொஸ்டினுக்கு ஆன்சரை ஹோம்ஒர்க்கு கீழே கமெண்ட் பண்ணிடுறீங்க. சரிங்களா? இது 150 hours கிளாஸில் ஃபஸ்ட்டு கிளாஸ். சரிங்களா? ஃபஸ்ட்டு 11 பேசிக் கொடுத்துருப்பேன். வேதிக் மேக்ஸ் பழைய வீடியோ இருக்குது, அதையுமே உங்களுக்கு கம்பைன் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இந்த 4க்குமான ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? இதுக்கான ஆன்சர் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணணும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, நான் சொன்ன ஆர்டரில் ஏதாவது மிஸ் ஆச்சா? ஏன்னா 9 டைப் சொல்லியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இதை தாண்டி டைப் கிடையாது. ஒருவேளை இருக்கலாம், சில பேர் இருக்கலாம். அப்படின்னா என்ன சொல்கிறேன், சில பேர் எஸ்எஸ்சி ரயில்வே படிப்பீங்க, இந்த மாதிரி டைப் வந்தால் எப்படி அப்படி உங்களுக்கு டவுட் இருந்தால் சொல்லுங்கள். ஏன்னா 4 வீடியோ முடிச்சுட்டு 5வது வீடியோ எக்ஸ்பெஷலி ஃபார் எஸ்எஸ்சி ரயில்வே, அவங்களுக்காக தான் 5வது வீடியோ கொடுக்குறேன். அது அடிஷனல் டைப். இந்த 9 டைப் டிஎன்பிசிக்கு போதும். இதை தாண்டி குரூப் 4லையோ குரூப் 1லையோ குரூப் 2லையோ கொஸ்டின் வரப்போகிறது இல்லை. எஸ்எஸ்சி ரயில்வே பண்ணுறேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு டைப் இருக்குது, டவுட்டாக இருக்குன்னா அந்த டைப் எனக்கு அனுப்புங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு அடுத்ததில் சொல்கிறேன். இதுக்குள்ளே ஆட் பண்ணி அவங்கள கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். சரிங்களா? கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸ் வச்சு தான் அடுத்த வீடியோ இருக்கும். 5 வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த கமெண்ட்டுக்கான ரிப்ளை வர ஆரம்பிக்கும். சரிங்களா? அது மாதிரி கம்யூனிட்டி பேஜில் சால்வ் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கு நான் ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்போ லைவ் போடுறேன். ஒரு லைவ் ஆல்ரெடி போட்டிருக்கோம், 30 கொஸ்டின் பார்த்துருக்கோம். கம்யூனிட்டி பேஜ்லையுமே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் கொஸ்டின் தான் அதிகமாக கொடுக்க போகிறோம். அதனால் கம்யூனிட்டி பேஜை நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி கொஸ்டின்ஸ் வரப்போகுது. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டடி வித் இன்ஜினியர் தங்கமுத்துன்னு சொல்லி ஒரு டெலகிராம் சேனல் இருக்குது, சாரி இன்ஸ்டாகிராம் சேனல். அந்த இன்ஸ்டாகிராம்லையுமே பார்த்தீங்கன்னா நிறையா மேக்ஸ் குவிஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு, அது மாதிரி ஷார்ட்கட்ஸ் நிறையா போடுறோம். கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் தான் என்னோட அடுத்த வீடியோவாக இருக்கும். அடுத்த வீடியோவில் உங்கள் கமெண்ட்டோட இம்பாக்ட் இருக்கும். எப்படின்னா 5 வீடியோ கொடுக்குறேன், 6வது வீடியோ அடுத்த டாபிக் போகிறப்போ ஒரு சிலவங்க கஷ்டமாக ஃபீல் பண்ணுறேன், எனக்கு தமிழ் இங்கிலீஷ் இந்த மாதிரி சொல்லுங்கள். ஏன்னா தமிழ் இங்கிலீஷ் பைலிங்குலாக தான் எப்பயுமே கொடுப்பேன். இந்த இடத்துல எனக்கு இங்கிலீஷ் மீடியம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுறீங்க, இல்லை தமிழ் மீடியம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நான் மாற்றிக்கிறேன். மேத்தமெட்டிக்ஸை பொறுத்தவரை எனக்கு கஷ்டமே கிடையாது. 100% தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 பேரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுவேன். ஆல்மோஸ்ட் இதோட நான் ஒரு 100 பேட்சை தாண்டிட்டேன். 100 பேட்சுக்கு மேலே கிளாஸ் எடுத்துட்டேன். ஏன்னா ஒரு சில டைம்லலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25-30 அகாடமிக் கிளாஸ் எடுக்கிறப்போ ஒரே குரூப் 4 வந்து பார்த்தீங்கன்னா 10-15 அகாடமியில் எடுப்போம். அப்போ 15 பேட்ச் ஒரே டைமில் ரன் பண்ணியிருக்கோம். அதனால் எனக்கு அது வந்து பெரிய விஷயமா இல்லை. இது வரைக்கும் பெருசாக என்கிட்ட ஃபீட்பேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு 3-4 வருஷத்தில் எந்த குறையும் வந்ததில்லை. வந்தாலும் நான் ஏற்றுக்க ரெடியாக இருக்கேன். நீங்கள் சொல்லுங்கள், இது எனக்கு கொஞ்சம் புரிகிறது கஷ்டமாக இருக்குது, இதை வேறு மாதிரி சொல்லலாம் அப்படின்னா நான் யோசிப்பேன். சரிங்களா? ஒரு 10th ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்க முடியும், 5th ஸ்டூடெண்ட்டுக்கு புரிய வைக்கணும்னா ஒரு விஷயமா யோசிக்கணும். அது மாதிரி நமக்கு புரியணும் அப்படின்றப்போ நீங்கள் தான் கேட்கணும். உங்களுக்கு இந்த விஷயம் புரியலை, இதை வேறு மாதிரி சொல்லுங்கன்னா ஷார்ட்கட்டாக சொல்ல முடியும். இல்லை லைஃப் டைமில் கான்செப்ட், அப்போ தனி வட்டி கூட்டு வட்டியெல்லாம் PNR/100 தேவையில்லை. நம்ம லைஃப்பில் ஒருத்தவங்க வட்டிக்கு ஒரு அமௌண்ட் வாங்குறோன்னா அந்த அமௌண்ட்டுக்கு எப்படி வட்டி கொடுப்போம் அப்படி நம்ம யோசிக்கலாம். அப்படி நீங்கள் சொன்னால் தான் உங்களுக்கு வேறு எப்படி புரிய வைக்க முடியும்னு நான் யோசிப்பேன். ஸோ கண்டிப்பாக இந்த டைம் நம்மளோட ரிசல்ட் பெருசாக இருக்கணும். வரக்கூடிய குரூப் 4ல் எல்லாருமே தேர்ச்சி அடையணும். நினச்சதை விட நல்ல ரிசல்ட் வாங்கணும், நல்ல வேலைக்கு போகணும். குரூப் 4 தான் நம்ம லெவல் கிடையாது. குரூப் 1 குரூப் 2 டார்கெட் வைங்க. குரூப் 4 ஒரு என்ட்ரி லெவல். சரிங்களா? காம்படிஷன் வைஸ் கம்பேர் பண்ணால் குரூப் 4 விட குரூப் 1 குரூப் 2 ஈஸி தான். அதனால் கொஞ்சம் உங்கள் டார்கெட்டை மாற்றுங்க. உங்கள் லெவலை நீங்களே குறைச்சிக்காதீங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க.
லைஃப்ல நினைச்சதை விட பெரிய இடத்துக்கு போவீங்க. 2024 எல்லாருமே கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஆல் தி வெரி பெஸ்ட்மா.